Hi guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டபுள் லேயர் pearl chain. அதை எப்படி மேக் பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அதுக்கு டாலர் ஈஸியாவே கிடைக்கும். பட் ஆனா நம்மளே மேக் பண்ணி போட்டா இன்னமும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு pearl chainன்றனால pearl வச்சு அதுவும் ஆஃப் பேர்ல வச்சும் கிளிப் ஸ்டோனை வச்சும் பண்ண போகிறோம். நான் இங்கே ரெண்டு பக்கம் ஒட்டியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கிளிப் ஸ்டோன். அந்த கிளிப் ஸ்டோனை B7000 க்ளூ போட்டு நான் முதல்ல ஒட்டிக்கிட்டேன். சில இடத்துல ஒட்டிக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் ஆனால் நீங்கள் ஒட்டிக்கோங்க, பெட்டர். அதான் நிற்கும் அப்படியே நல்லா ஸ்டிஃபாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் பேர்ல் வந்து எல்லா சைஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் நீங்கள் இந்த சைஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். ஏன்னா அப்போ தான் அழகு, சின்னதாக சாம்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் B7000 க்ளூ இருக்குது பார்த்தீங்களா, அதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு இதில் எதுலேயுமே பின்னாடி எனாமல் இருக்காது. ஸோ நோ இஷ்யூ. இப்போ கிளிப் ஸ்டோன்லேயும் எனாமல் இருக்காது, ஏன்னா அதுங்க கிளிப் இருக்குல்ல. அதே மாதிரி ஆஃப் பேர்லையும் அப்படி தான், பின்னாடி எனாமல் இருக்காது, பேர்ல் தான் இருக்கும். மேலே தான் வந்து எனாமல் இருக்கும். பேர்ல் பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஸோ அதை எடுத்து ஃபுல்லாக ஒட்டிட்டு அழகாக ரவுண்டாக ஒட்டிக்கோங்க. எதுவுமே ஃபேட் ஆகாது, ஒன்றுமே மாறாது, அப்படியே அழகாக இருக்கும். கொஞ்ச நேரம் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மினிமம் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் B7000 க்ளூ வந்து மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் தான் எடுத்துக்கும். அதுக்குள்ளவே ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் காஞ்சிரும். நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் கூட விட்டுருங்க. காஞ்ச உடனே என்ன பண்ணுறீங்கன்னா அதோட ஷேப்ஸ்லாம் கரெக்டாக சரி பண்ணிவிட்டு அப்புறமா அது காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் சிசரில் கட் பண்ணுறது இதுக்கு செட் ஆகாது. சின்ன சிசராக இருந்தால் ஓகே தான், பட் ஆனால் ட்ரிம்மர் ரொம்ப பெட்டர். ஏன்னா ரொம்ப நம்ம மைன்யூட்டாக கட் பண்ணலாம் ட்ரிம்மர் இருந்துச்சுன்னா. அந்த மாதிரி அழகாக, ஏன்னா இது ஃப்ளவர் மாதிரி இருக்குல்ல. ஸோ நீங்கள் ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணணுன்னா ட்ரிம்மர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ட்ரிம்மரை வச்சு அழகாக சுற்றி கட் பண்ணி நீட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டுடே டிப்பு என்னன்னா, இந்த பேர்ல்ஸ்க்கு பதிலாக இப்போ நான் ஒட்டியிருக்க பார்த்தீங்களா ஆஃப் பேர்ல்ஸு, அதுக்கு பதிலாக நீங்கள் குந்தன் ஸ்டோன்ஸ் கூட ஒட்டிக்கலாம். அதுலேயே கொஞ்சம் பெருசாக கூட இருக்குது. அது இல்லைன்னா நீங்கள் உங்ககிட்ட இருக்குது பார்த்தீங்களா பேர்ல்ஸ் இருக்குல்ல, அந்த பேர்ல்ஸ் எடுத்துக்கோங்க. அதை நல்லா நடு மத்தியில் உங்ககிட்ட பிளேடு இருக்கும் கண்டிப்பாக, இல்லாட்டி கிராஃப்ட் பிளேடுன்னு ஒன்று இருக்குது, அது இருக்கும். அதை வச்சு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி கட் பண்ணியும் நீங்கள் ஆஃப் பேர்ல் வர வைக்க முடியும். ஐயோ என்னால் ஆஃப் பேர்ல் வாங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். அதில் கம் போட்டுக்கோங்க, அப்புறம் வேக்ஸ் ஷீட்டை எடுத்துக்கோங்க, அப்புறம் ஐபின்னை வச்சுட்டு அப்புறம் வேக்ஸ் ஷீட்டை மேலே ஒட்டிட்டு மேலே ஃபெவிக்ரில் பெயிண்ட் வச்சு அடிச்சுக்கோங்க. இதுவும் ஃபெவிக்ரிலில் மெட்டாலிக் ஷேடு ரொம்பவே கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேர்ல் செயின் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஆன்லைன்லையும் கிடைக்கும், ஆஃப்லைன்லையும் கிடைக்கும். ஃபேன்சி ஸ்டோரில் போய் கேட்டிங்கன்னா கூட பேர்ல் செயின் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். அந்த பேர்ல் செயினை நெக்கு எட்ஜுக்கு கொஞ்சம் கீழேயும் உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க. அளந்து எடுத்ததுக்கப்புறம் அதை சமமாக வச்சு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. ரெண்டாக கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எட்ஜையும் அந்த எட்ஜையும், அதாவது ரெண்டு பேர்ல் செயினையும் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்கன்னு பார்த்தா ஜம்ப்ரிங் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய இருக்குது இப்போ அதை ஜாயின் பண்ணுறதுலாம், பட் ஆனால் ஜம்ப்ரிங் வந்து ரொம்ப பெட்டர், ரொம்ப சிம்பிளாகவும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஜம்ப்ரிங்கை வச்சு ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ப்ளையரை வச்சு நல்லா அழுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கனெக்டர் இருக்குல்ல, கனெக்டர் மீன் இந்த லிங்க் செயின் இருக்குல்ல, அதை நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஏன்னா முதல்ல உங்களுக்கு வந்து இதை பண்ணும் போதே இதெல்லாம் நீங்கள் உள்ளே போட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா லென்த்து வந்து கரெக்டாக இருக்கா நம்ம பார்க்கணும்ல. ஃபஸ்ட்டு முதல்ல ஜம்ப்ரிங் வச்சு பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து லிங்க் செயின் வச்சு பண்ணிக்கலாம். ஜம்ப்ரிங் வச்சு முதல்ல நான் ரெண்டு பக்கமும் இணைச்சிட்டு கழுத்தில் வச்சு முதல்ல பார்த்துக்கிட்டேன். ஏன்னா லென்த்து சரியாக இருக்கா, லென்த்து சரியாக இல்லைனாலும் இப்போ நான் சரி பண்ணிட்டேன்னா பெட்டரில். லென்த்து கம்மியாக கூட நம்மளுக்கு லிங்க் செயின் வச்சு நம்ம எதாவது பண்ணிக்கலாம். ஆனால் அதிகமாக இருந்தால் ஒரு மாதிரி லூஸாக இருக்கும், நல்லா இருக்காது பார்க்கவும். ஸோ ரெடி பண்ணதுக்கப்புறம் லிங்க் செயின் எடுத்துக்கிட்டு இந்த எட்ஜ்லையும் அந்த எட்ஜ்லையும் எப்போ மாதிரி ஜம்ப்ரிங் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு, ஜம்ப்ரிங் வந்து ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி கூட. இப்போ நிறைய ஜம்ப்ரிங் ஓப்பனர்லாம் வந்துருச்சு. ரொம்ப ஃபஸ்ட்டெல்லாம் அதிகமாக இருந்துச்சு, இப்போல்லாம் கம்மியாகவே ரொம்ப கிடைக்குது. ஸோ உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம் இருக்காது. ஸோ ஜம்ப்ரிங்கை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி இதை உள்ளே போட்டதுக்கப்புறம் அப்புறமா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் எப்போ மாதிரியே தான் அதை போட்டு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். மறக்காமல் நம்ம ஷீ ஹார்ட் அப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கடைசியாக இவ்வளோ அழகாக இருந்துச்சு, அதை போட்டும் இன்னும் வேறு லெவலில் இருந்துச்சு. மட்டும் இல்லாமல் எந்தெந்த பொருள் உங்களுக்கு இதுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு வாய் வார்த்தையாக மட்டும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு எனக்கு தெரியாது. ஸோ அதோட பிக்சர் எல்லாமே ஒரு பொருள் பொருளுக்கும் மேலே நான் கொடுத்துடுறேன், மறக்காம பார்த்துக்கோங்க. மொத்தத்தில் இதோட அவுட்ஃபிட் இப்படிதான் இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நானும் ஹாப்பி, கஸ்டமரும் ஹாப்பி. வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.